அல்லாஹ்வோடு சேர்த்து பல்வேறு கற்களையும் சிலைகளையும் வணங்கி வழிபட்டார்கள். அதனால் அவங்க இணை வைப்பாளர்கள் என்று அறியப்படுகிறார்கள். அந்த இணை வைப்பாளர்களிடத்திலும் கூட முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூரா தினம் சிறப்புக்குரிய ஒரு நாளாக நம்பப்பட்டது. அவங்க அந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக கருதுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது, ஆரம்ப காலம் தொட்டே முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள்ல தான் காபாவிற்கென்று 4 பக்க சுவரையும் அடைத்து நிற்கக்கூடிய ஒரு திரை இருக்கிறது அல்லவா, அந்த திரை போடப்படுகிற நாள் வருஷத்துல ஒரு நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் தான் மாற்றப்படும். ஆரம்ப காலத்திலிருந்தே மக்காவில் இணை வைப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் காபா இருந்த காலத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆளுகைக்கு வந்ததற்கு பிறகும் கூட குறிப்பிட்ட காலம் வரையிலையும் காபாவுக்கு திரை மாற்றக்கூடிய ஒரு நாளாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூரா தினம் தான் இருந்தது. அந்த நாள்ல இணை வைப்பாளர்கள்ட்ட அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதர் என்று அறிவிப்பு செய்ததற்கு பிறகு மக்காவில் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்த நிலையிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய முஸ்லிம்களும் மக்காவிலேயே இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள்ல நோன்பு வைத்தார்கள். நபிகள் நாயகம் நோன்பு வைத்தார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்பிக்கை கொண்ட மூமின்களும் நோன்பு வைத்தார்கள். மக்காவில் இருந்த பொழுது இந்த நாளில் நோன்பு வைப்பதற்கு காரணம், காபாவுக்கு திரை மாற்றுகிற ஒரு நாளாக இருக்கிறது, ஒரு சிறப்பான நாள். அந்த அடிப்படையில் அவங்க நோன்பு வச்சாங்க. அதற்கு பிறகு அப்ப முஸ்லிம்களிடத்திலையும் அது சிறப்புக்குரிய ஒரு நாளாக நம்பப்படுகிறது. மதீனாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. மதீனாவில் யூதர்கள் என்கிற ஒரு சமூகம் அங்க ஒரு பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமூக மக்கள் மத்தியிலையும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் சிறப்புக்குரிய ஒரு நாளாகவே இருந்தது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்றாங்க. அங்குள்ள யூதர்கள்லாம் முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாள்ல நோன்பு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அது புதிதாக தெரிகிறது. மக்காவில் உள்ளவங்க அந்த நாளை சிறப்புப்படுத்துறாங்கன்னா அங்க காபா இருக்கிறது, காபாவுக்கு திரை மாற்றக்கூடிய நாள், அதனால அந்த நாளை அவர்கள் சிறப்புப்படுத்துகிறார்கள். சரி, மக்காவில் உள்ளவங்க, மதீனாவில் உள்ளவர்கள் இந்த நாள்ல குறிப்பா யூதர்கள் இந்த நாளை ஏன் சிறப்பா நினைக்கணும், இந்த நாள்ல யூதர்கள் ஏன் நோன்பு வைக்கிறாங்க, யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க. மதீனா வந்ததற்கு பிறகு யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க, ஏன் இந்த நாள்ல நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னு யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க.